ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர்க். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான க்யூட்டான ஃபிஷ் வேல் தான் பார்க்க போகிறோம். ஒரு அமிகுருமி க்ராச்செட் டாய், ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம், ஒரு கிஃப்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கிஃப்டாக நீங்கள் கொடுக்கலாம். இல்லை உங்கள் கிட்ஸ் பர்த்டே அந்த மாதிரி பர்த்டே பார்ட்டிக்கு ரிட்டன் கிஃப்ட்டில் இந்த கீ செயின் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறேன். பேசிக்ஸ் வீடியோவும் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த க்யூட்டான பியூட்டிஃபுல்லான க்ராச்செட் வேல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் இந்த 2 கலர்ஸ் ஆஃப் yarn எடுத்துருக்கிறேன். ஸோ yarn 100% அக்ரலிக் yarn எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த டைப் ஆஃப் yarnனாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க எக்ஸாக்ட் பிராண்ட் பார்த்தீங்கன்னா கங்கால ஒலிவியா. அது 100% அக்ரலிக்னு இருக்கும். yarn வெயிட் 3. ஓகே, நீங்கள் இதை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற ஹூக் சைஸ் 2.5 mm. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு 2.5 mm ரொம்ப சின்ன ஹூக்காக இருக்கும் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் 3 mm கூட ஹூக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராஜெக்ட் ஷேப் மாறாது, சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணது 2.5. நெக்ஸ்ட் yarn நீடில், அப்புறம் சிசர்ஸ், அதுக்கப்புறம் சேஃப்டி ஐஸ். ஓகேவா, நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க சேஃப்டி ஐஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 6 mm சேஃப்டி ஐஸ். ஓகேவா, 6 mm. அமேசானில் இது கிடைக்குது. நான் அமேசானில் தான் வாங்கினேன். அதோட லிங்க் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த சேஃப்டி ஐஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளி ஐஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கூகுளி ஐஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இதை நீங்கள் கீ செயின் ஹோல்டராக பண்ணணும் அப்படின்னா கீ செயின் ரிங் அதோட சேர்த்து ஜம்ப் ரிங்ஸ் கொடுப்பாங்க. லாஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மேஜிக் ரிங் ஆர் மேஜிக் சர்க்கிள். ஓகே, செயின் 1. இப்போ இந்த மேஜிக் ரிங்குள்ளே 6 டைம்ஸ் சிங்கிள் குரோஷே பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6. ஓகே, 1 2 3 4 5 6. ரிங்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. செயின் 1 நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. இப்போ இங்கேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் குரூஷியோட டாப்பில் நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் 1 உங்களுக்கு டோட்டலாக 6 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா, 6 செயின்ஸ் இருக்கும். ரவுண்ட் 2. ஓகே, யானை கிராப் பண்ணி 1 டைம் சிங்கிள் குரூஷே. ஓகே, ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆகிறதுன்னு தெரிகிறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்டிச் மார்க்கர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இந்த பீஸ் ஆஃப் யானை இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஓகே, சேம் ஸ்டிச்சில் அகெயின் 1 டைம் சிங்கிள் குரூஷே. ரவுண்ட் 2 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே பண்ண போகிறோம். ஓகேவா, ஓகே, 2 டைம்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஈச் ஸ்டிச்சஸ் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே. ஸோ ரவுண்ட் 1 6 ஸ்டிச்சஸ் இருந்துச்சு. ரவுண்ட் 2 அந்த 6லேயுமே 2 டைம்ஸ் சிங்கிள் குரூஷே பண்ணுறனால உங்களுக்கு ரவுண்ட் 2ஓட எண்டில் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, 10. 2 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருக்குது. லாஸ்ட்டாக 11 12. நம்ம அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு 2ஓட ஸ்டார்டிங் வந்துட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போட்ட ஸ்டிச் மார்க்கர் போட்ட ஸ்டிச்சிங் இருக்குது பார்த்தீங்களா,
இருக்கும். ஸோ இப்போ ரவுண்ட் 2ஓட எண்டில் நமக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 3 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரி ரவுண்டில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக குழப்பாது. ரவுண்ட் 3ல் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செகண்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 3 இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் முடிச்சுட்டேன். இப்போ 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 சேம் ஸ்டிச்சில் 2, அகெயின் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் இதில் 1 2. ஓகே, இப்படியே கண்டினியூ பண்ணோம். நான் உங்களுக்கு இந்த எண்டு ஸ்டிச்சில் உங்களுக்கு 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷேவாக முடியணும். அப்போ தான் நீங்கள் பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். நான் எண்டில் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக 2 செயின்ஸ் லெஃப்டாக இருக்குது. 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, வெரி லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 2. ஓகே, ரவுண்ட் 3ஓட எண்டில் உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம ரவுண்ட் 4 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 2. தேர்டில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, இந்த ரவுண்டில் 6 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணோம். 1 டைம் பண்ணிட்டேன். ரிமைனிங் 5 டைம்ஸ் இதை ரிப்பீட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, தேர்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. செகண்ட் டைம் பண்ணியிருக்கிறேன். தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 3 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ரிமைனிங் 3 டைம்ஸ் உங்களுக்கு பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எண்டில். லாஸ்ட்டாக 3 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்குது. நம்ம ரிப்பீட் பண்ணிடலாம். 6th டைம் 1 டைம் ஃபஸ்ட்டு செயினில், நெக்ஸ்ட்டில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவுண்டு 4ஓட எண்டில் நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். சாரி, ரவுண்ட் 3ல் வந்து 18 இருக்கும். ரவுண்ட் 1ல் 6, ரவுண்ட் 2ல் 12, ரவுண்ட் 3ல் 18, ரவுண்ட் 4ல் தான் 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம ரவுண்ட் 5 போயிடலாம். ஃபஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஃபஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இப்போ நம்ம பண்ணுறது ரவுண்ட் 5. செகண்ட் செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, தேர்ட் செயின்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஃபோர்த் செயினில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே, 1 2. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ரிப்பீட் பண்ணணும். 1 டைம் 6 டைம்ஸ் பண்ணணும். நான் 1 டைம் பண்ணிட்டேன். 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, தேர்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஃபோர்த்தில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரூஷே சேம் இதில். ஓகே, இது அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். 6 டைம்ஸில் 2 டைம்ஸ் முடிச்சுட்டு ரிமைனிங் 4 பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக 4 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செகண்டில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, தேர்ட் டைம் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவுண்ட் 5ஓட எண்டில் நமக்கு டோட்டலாக 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 6ல் இருந்து 6 7 8 9 4 ரவுண்ட்ஸுக்கு நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் மட்டும் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ரவுண்ட் 6ல் இருந்து 9 ரவுண்ட் 9 வரைக்கும். ஓகே, 4 ரவுண்ட்ஸ் ஜஸ்ட் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இப்போ நான் ரவுண்ட் 6 ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் மார்க்கர் வச்சுருக்கேன். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணி ஜஸ்ட் ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு ஸ்டிச்சஸில்
1 டைம் சிங்கிள் குரோஷே. எவ்ரி ரவுண்டோட எண்டில் வந்து ரவுண்ட் 6, 7, 8, 9ஓட எண்டில் உங்களுக்கு வந்து 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா? இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சிங்கிள் குரோஷே பண்ணுங்கள். நான் 6, 7, 8, 9 முடிச்சுட்டு 9th ரவுண்டில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். 29, 30. ஓகே, ரவுண்ட் 6, 7, 8, 9 முடிச்சாச்சு. ஓகே, நீங்கள் கீ செயின் அட்டாச் பண்ணணுன்னா நீங்கள் இப்போ கூட அட்டாச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கீ செயினோட இந்த மாதிரி ஜம்ப் ரிங்ஸ் பண்ணிக்கோங்க, அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போட்ட மேஜிக் ரிங்கோட டெயில் இருக்குல்ல, அதை ஸோ அட்டாச் பண்ணியாச்சு. வாங்க இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம ரவுண்ட் 9 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து டெயில் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக 30th செயினில் ஒரு ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம ஐஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த கவுண்டிங் தேவைப்படும். இப்போ நம்ம வந்து டெயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, செயின் 5, 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, 1 டைம் சிங்கிள் குரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் டபுள் குரோஷே, 1 டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே, லாஸ்ட்டில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க செயின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செயினில் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஃப்ரண்ட் லூப்பில் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த டெயில் இதே இது ரிப்பீட் பண்ணுங்கள். செயின் 5, 1, 2, 3, 4, 5. ஸோ ஹூக்லேருந்து செகண்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் டபுள் குரோஷே. நெக்ஸ்ட் ஸ்டிச் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே. லாஸ்ட்டாக இருக்கிறதுல 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. அதாவது அந்த ப்ரீவியஸ் ரவுண்டோட ஸ்டார்டிங் ஸ்டிச் இது. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஃபிஷ்ஷோட டெயில் பண்ணியாச்சு. இப்போ நான் ஹூக்கை வெளியே எடுக்கிறேன். நம்ம வந்து ஐஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணும் போது 30 ஸ்டிச்சஸ் இருக்கும். 30th நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30. இந்த 30 வந்து இந்த டெயில். ஓகேவா? இந்த ஃபஸ்ட் லூப் எடுத்துருக்கிறது தான் 30. ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து ஐஸ் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணலான்னு சொல்லிடுறேன். இப்போ நம்ம 9 ரவுண்ட்ஸ் முடிச்சிருக்கிறோம். ஓகேவா? இந்த ரவுண்டு தான் 9th ரவுண்ட். இந்த ரவுண்டுக்கு மேலே இருக்குது 8th. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ 8க்கும் 9க்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஐஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, எந்த இடத்துல எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ண போகிறோன்னா, நான் 30th ஸ்டிச்சில் வந்து ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண சொன்னேன்ல, இங்கேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 10th ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 10th ஸ்டிச். அதோட இந்த இடத்துல தான் நம்ம ஐஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா?
8th ரோக்கும் 9th ரோக்கும் நடுவில். ஓகே, ஃபஸ்ட் இந்த 10th ஸ்டிச் இல்லை நம்ம ஒரு ஐஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டி ஐஸ். நீங்கள் வந்து கூகுளி ஐஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டெயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக கவுண்ட் ஆச்சு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. இதில் இருக்க 10th ஸ்டிச் இங்கே இருக்குது. அதோட மேலே 8க்கும் 9க்கும் நடுவில் இந்த ஸ்பேஸில் அடுத்த சேஃப்டி ஐஸை வைக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏன் இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஐஸுக்கும் டெய்லுக்கும் நடுவில் கடைசியாக இந்த குட்டி விங்ஸ் வைப்போம். அப்போ வந்து நமக்கு கரெக்டாக வரணும். அதே நேரம் நம்ம ஐஸ் வந்து வேறு இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் ஈவனாக தெரியாது. ஸோ இந்த ஐஸுக்கும் இந்த ஐஸுக்கும் நடுவில் 10 ஸ்டிச்சஸ் அப்பார்ட் இருக்கணும். 10 ஸ்டிச்சஸ் கேப் இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஐஸ் ப்ளேஸ் பண்ணோம். நான் இதில் வந்து ஒரு ரேண்டமாக வச்சனால உங்களுக்கு பாருங்கள், இந்த ஐஸ் வந்து இப்படி விசிபிளாக தெரியும். இது கொஞ்சம் பின்னாடி போன மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அதனால தான் இதில் வந்து நான் கரெக்டாக உங்களுக்கு கவுண்ட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ சேஃப்டி ஐஸ் இப்படி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை லாக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ஐஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யானை கட் பண்ணிக்கோங்க. டெயில் முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இப்போ பாடி வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். வேலோட பாடியை நம்ம இப்போ நெக்ஸ்ட் ஒயிட் கலர் யான் எடுக்க போகிறோம். நம்ம வேலோட டெய்லை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் லூப்பில். ஸோ அதோட பேக் லூப் அதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் லூப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். இப்போ நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறது பேக் லூப். வேலோட செகண்ட் டெயில் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இதில் அதுதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டோட ஃபஸ்ட்டு செயின். ஓகே, ஸோ யானை கிராப் பண்ணிக்கோங்க. செயின் ஒன் கன்சிடர் ஆகாது. சேம் ஸ்டிச்சிலே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஒவ்வொரு பேக் லூப்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணணும். ஓகேவா, பேக் லூப்பில் மட்டும்தான் பண்ணணும். ஸோ இதுக்கு அடுத்து இந்த ஒரு ஸ்டிச் இருக்குது, இதை மிஸ் பண்ணிடக்கூடாது. பக்கத்தில் டோட்டலாக உங்களுக்கு நமக்கு ரவுண்ட் 9ல் இருந்த 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஓகேவா, 3 4 5. ஓகே, இது ஃப்ரண்ட் லூப், பின்னாடி இருக்கிறது பேக் லூப். பேக் லூப்பை மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். 6 7. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். டுவெண்ட்டி 29. லாஸ்ட்டாக இங்கே இருக்குது 30. ஓகே, 30 ஸ்டிச்சஸ் பண்ணியாச்சு. 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரூஷே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். ஐ மீன் ரவுண்ட் 9, இது 10, இது ரவுண்ட் 11 பண்ண போகிறோம். ஓகேவா, 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே ஃபஸ்ட்டு செயினில். நெக்ஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. தேர்ட் டைமும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 4th டைம் நம்ம டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 2 ஸ்டிச்சஸை ஒன்றா ஆக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரண்ட் லூப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அடுத்ததுக்கும் இல்லை ஃப்ரண்ட் லூப்புக்குள்ளே ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க.
சிங்கிள் க்ரூஷே பண்ணிடுங்க. ஓகே, அகெயின் நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸ்க்கு ஒன்று டைம் சிங்கிள் க்ரூஷே, 1 ஃபுல் ஸ்டிச்சஸ் எடுக்கணும். ஓகேவா, பேக் லூப்பில் மட்டும் ஒர்க் பண்ணக்கூடாது, 2 லூப்லேயுமே பண்ணணும். ஓகே, 2 3 4 and 5 சிங்கிள் க்ரூஷே டுகெதர். ஓகே, இது ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இப்படி விட்டுட்டு யானை கிராப் பண்ணி எடுக்கணும். ஓகே, அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எண்ணில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். லாஸ்ட்டாக 5 ஸ்டிச்சஸ் ரிமைனிங் இருக்கும். ஃபஸ்ட்டு 3 இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, 2 3 லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் வந்து சிங்கிள் க்ரூஷே டுகெதர். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 11ஓட எண்ணில் வந்து நமக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 12 ஸ்டிச் மார்க்கர் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, செகண்ட் ஸ்டிச்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, தேர்ட் இதில் வந்து சிங்கிள் க்ரூஷே டுகெதர். லாஸ்ட் இதில் நம்ம பண்ண மாதிரி ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் சிங்கிள் க்ரூஷே டுகெதர். ஸோ இதே இது நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செகண்ட் இதுலேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இதில் 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் 2 டைம்ஸ் பண்ணியிருக்கிறேன். ரிமைனிங் வந்து நான் 4 டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எண்டில் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக 6th டைம் பண்ண போகிறேன். 4 ஸ்டிச்சஸ் நமக்கு லெஃப்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செகண்டில் 1 டைம், லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் வந்து சிங்கிள் க்ரூஷே டுகெதர். ஓகே, ஓகே, ரவுண்ட் 12ஓட எண்ணில் நமக்கு 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த ஃபைபர் ஃபில் ஸ்டஃபிங் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டஃப் பண்ணியாச்சு. ரவுண்ட் 13 ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் 13 பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் சிங்கிள் க்ரூஷே டுகெதர். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நீங்கள் வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறேன். செகண்ட் டைம் ஒன்லி 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அப்புறம் சிங்கிள் க்ரூஷே டுகெதர். ஓகே, இப்படியே பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எண்ணில் வந்து காமிக்கிறேன். ரவுண்ட் 13 லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் இருக்குது, சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ். ஓகே, ஓகே, லாஸ்ட் ரவுண்ட் 14 2 செயின்ஸ். இப்போ வந்து நமக்கு ரவுண்ட் 13ல் 12 ஸ்டிச்சஸ் இருக்கும். ரவுண்ட் 14ல் நம்ம வந்து 2 செயின்ஸை டிக்ரீஸ் தான் பண்ண போகிறோம். சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ் தான் ஃபுல்லாக பண்ண போகிறோம். ஸோ இதான் லாஸ்ட் ரவுண்ட் 14. ஸ்டார்டிங்கே டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 6 டைம்ஸ் டிக்ரீஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட்டாக நமக்கு ரவுண்ட் 14ஓட எண்ணில் 6 செயின்ஸ் தான் இருக்கும். ஓகே, லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் ரிமைனிங். நம்ம வந்து அதை சிங்கிள் க்ரூஷே டுகெதர் பண்ணிடலாம். ஓகே, ரவுண்ட் 14 முடிஞ்சிருச்சு. யான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் யான் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரவுண்டு 14ஓட எண்ணில் 6 செயின்ஸ் இருக்கும். ஓகே,
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான வேல் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் விங்ஸ் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, விங்ஸ் வந்து நம்ம ஐஸ் ப்ளேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, 10th செயினில் பண்ணோம் இங்கேருந்து. ஸோ அங்கேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5, அதுலேருந்து 5th செயினில். ஓகே, ஹூக்கை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டவுன்வர்ட்ஸ் வச்சுட்டு யானை கிராப் பண்ணிக்கோங்க. இப்படி கிராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணாமல் இங்கே அடியில் ஓடிய யானை கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது செயின் 1 இந்த லூப்பில் 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. சேம் இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதில் 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. 1 2 3 5. அப்படியே 1 ஸ்லிப் ஸ்டிச், இந்த சேம் ஸ்டிச்சில் லாஸ்ட்டாக ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். யானை கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் நம்ம பண்ண போகிறோம். ஐஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 1 2 3 4 5, 5th இந்த லூப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். யானை கிராப் பண்ணிக்கோங்க. சேம் இதுதான். செயின் 1 இந்த சேம் ஸ்பேஸில் 5 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. அந்த சேம் ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச். யானை கட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த பக்கமும் பண்ணிட்டேன் விங்ஸ். ஸோ நம்மளோட க்யூட்டான வேல் கீ செயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. வேல் அமிகுருமி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய டுட்டோரியல் பார்த்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய மெயில் ஐடி இன்ஸ்டாகிராமுக்கு உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனி டவுட்ஸ் இருந்தாலுமே எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது உங்கள் கிட்ஸ் எல்லாம் வந்து பர்த்டேக்கு அந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாம் கிஃப்டாக கூட நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம் இந்த கீ செயினை. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.